ஹலோ காய்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நான் பில்ட் பண்ண மைனிங் ரிக்கில் என்னென்ன காம்பனன்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன், அதை எப்படி அசெம்பிள் பண்ணேன் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல பிஎஸ்யூலேருந்து ஆரம்பிக்கலாம். பவர் சப்ளை யூனிட்லேருந்து மதர்போர்டு, ப்ராசஸர், ரேம், அப்புறம் ஹார்ட் டிஸ்க் எல்லாமே நான் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேங்கிறத உங்களுக்கு டீட்டெயிலாக காட்ட போகிறேன். நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு காம்போனன்ட் பிஎஸ்யூ, பவர் சப்ளை யூனிட். நான் இங்கே வாங்கியிருக்கிறது கூலர் மாஸ்டர் அப்படிங்கிற ஒரு பிராண்ட். ஆக்சுவலாக இது ஒரு நல்ல பிராண்ட். மைனிங்க்கு சில ஸ்பெசிஃபிக் பிராண்ட்ஸ் தான் பிஎஸ்யூவில் நல்லா இருக்கும். அந்த மாதிரி ஒரு நல்ல பிராண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கூலர் மாஸ்டர், அப்புறம் ஏடேட்டா பிராண்ட், அப்படி அதிலிருந்து எக்ஸ்பிஜி கோ ரியாக்டர் அப்படிங்கிற மாடல், வேறு டார்க் பவர் அப்படின்னு ஒரு பிஎஸ்யூ இருக்குது, வேறு கார்சர். ஸோ இதெல்லாம் மைனிங்க்கு ஒரு நல்ல பிஎஸ்யூவாக இருக்கும். ஏன்னா மற்றபடி சிஸ்டம்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி மைனிங்க்கு சாதாரண ஒரு பிஎஸ்சி வாங்க முடியாது. ஏன்னா நம்ம 24/7 நம்ம மைனிங் ரன் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, ஒரு சிஸ்டமில் ஃபஸ்ட்டு ஃபெயிலியர் ஆகிறது அதிக வாய்ப்பு இருக்கிறது பவர் சப்ளை யூனிட்டாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம 24/7 அதை ரன் பண்ண போகிறோம். ஸோ இதில் நீங்கள் காஸ்ட் கம்மியாக வாங்கணும் அப்படின்னு ரொம்ப சீப்பான வாங்கினீங்கன்னா உங்கள் மொத்த சிஸ்டமே டேமேஜ் ஆகிற வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் கொஞ்சம் நல்ல மணி ஸ்பெண்ட் பண்ணி நல்ல பிராண்டாக வாங்குறது நல்லது. அப்புறம் நம்ம பிஎஸ்யூவில் நோட் பண்ண வேண்டியது முக்கியமாக 2 விஷயம். ஒன்று வாட்ஸ், அப்புறம் இன்னொன்று ரேட்டிங். நான் வாங்கியிருக்கிறது 750 வாட்ஸ் அண்ட் 80+ கோல்டு ரேட்டிங். மூணாவதாக நம்ம நோட் பண்ண வேண்டியது பவர் சப்ளை யூனிட்டில் எத்தனை பிசிஐஇ கேபிள்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. ஏன்னா இந்த பிசிஐ கேபிள்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம கிராஃபிக்ஸ் கார்டை பவர் பண்ண போகிறோம். பிஎஸ்யூவில் இருக்கிற மற்ற கேபிள்ஸ்லாம் என்னென்னு பார்ப்போம். சிபியு, இதுதான் நம்ம ப்ராசஸர் கிட்ட கனெக்ட் பண்ண போகிற கேபிள். இது பிசிஐஇ 6+2 கேபிள். இது சேட்டா கேபிள். இதை நம்ம ஹார்ட் டிஸ்க்கு கனெக்ட் பண்ணுவோம். இது பேர் மோலெக்ஸ் கேபிள். இதான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேபிள். பிஎஸ்யூவில் இத்தனை டைப்ஸ் ஆஃப் கேபிள்ஸ் இருக்கும். சிபியு கேபிள் 2 இருக்கலாம், பிசிஐஇ 3, 4 இருக்கலாம். இது ஏடிஎக்ஸ் கேபிள். இதை தான் நம்ம மதர் போர்டுக்கு மெயினாக பவர் சப்ளை கொடுக்க போகிற கேபிள். இதை நம்ம மதர் போர்டில் டைரெக்டாக கனெக்ட் பண்ணுவோம். பிஎஸ்யூ பற்றி அவ்வளோதான். அடுத்து நம்ம நெக்ஸ்ட் காம்போனண்ட்டுக்கு போகலாம் கைஸ். ப்ராசஸர், மதர் போர்டு அண்ட் ரேமை பற்றி நம்ம பார்க்கலாம். இதுதான் நான் வாங்கின ப்ராசஸர், ஏஎம்டி ஏத்லான் 3000G. இதில் பில்டின் ரேடியன் கிராஃபிக்ஸும் இருக்குது. அப்புறம் ரேம் கேமிக்ஸ் D330 எக்ஸ்பிஜி ரேம், 8GB ரேம். அடுத்ததான் நான் வாங்கியிருக்கேன் மதர் போர்டு, ஏசஸ் EX-A320M கேமிங் மதர் போர்டு. இந்த மதர் போர்டில் சாக்கெட் டைப் அப்படி இருக்கும். நீங்கள் அந்த கார்ட்போர்டில் தேடி பார்த்தீங்கன்னா அதோட சாக்கெட் டைப் போட்டிருக்கும். இதோட சாக்கெட் டைப் AM4. நீங்கள் வாங்கியிருக்கிற ப்ராசஸரும் அதே சாக்கெட் டைப்பாக இருக்கணும். அப்போ தான் அந்த ப்ராசஸர் அந்த மதர் போர்டில் ஃபிட் ஆகும். இல்லைன்னா அந்த ப்ராசஸர் மதர் போர்டில் செட் ஆகாது. இப்போ நான் உங்களுக்கு எல்லாத்தையும் அன்பாக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். இதுதான் அந்த ஏஎம்டி ஏத்லான் ப்ராசஸர். அது கூட சேர்ந்து உங்களுக்கு அந்த சிபியு கூலரும் கொடுத்துருப்பாங்க, பேக்கேஜ்லேயே இருக்கும். இதான் அந்த ஏடேட்டாவோட 8GB ரேம். அடுத்ததாக ஏசஸ் மதர் போர்டு. இந்த ரெட் கலரில் இருக்கிறது தான் பிசிஐ ஸ்லாட். இதில் தான் நம்ம கிராஃபிக்ஸ் கார்டை இன்சர்ட் பண்ணுவோம். இப்போ நான் ப்ராசஸரை எப்படி இன்சர்ட் பண்ணுறது காமிக்கிறேன். இந்த ஆரோ மார்க்கை நோட் பண்ணிக்கோங்க, கோல்டன் கலர் ஆரோ. அதே மாதிரி இந்த சாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கார்னரில் மட்டும் ஆரோ மார்க் போட்டிருக்கும். அந்த ஆரோவை நீங்கள் இந்த ஆரோவோட அலைன் பண்ணணும். நீங்கள் மாற்றி வச்சு இன்சர்ட் பண்ணிங்கன்னா ப்ராசஸரில் உள்ள சின்ன சின்ன பின்ஸ்லாம் உடஞ்சிடும். இந்த கோல்டன் ஆரோ அந்த சாக்கெட் உள்ள ஆரோக்கு மேட்சிங்காக வச்சு நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ள அதே ஃபிட் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த லாக்கை தள்ளி நம்ம லாக் பண்ணிடலாம். அதுக்கு மேலே நான் சிபியு கூலரை இன்ஸ்டால் பண்ண போகிறேன். இதில் இருக்கிறது தெர்மல் பேஸ்ட்னு சொல்லுவோம். இது ப்ராசஸரில் அந்த ஒரு ஹீட்டை டிசிபேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இதுக்கப்புறம் நம்ம ப்ராசஸர் எப்பயாவது ரொம்ப ஹீட் ஆகுதுன்னா இந்த தெர்மல் பேஸ்ட்டை நம்ம ரீப்ளேஸ் பண்ணுவோம். நீங்கள் இந்த சிபியு கூலரை கரெக்டாக அந்த லாட்சில் வச்சு
ஜஸ்ட் ஒரு புஷ் கொடுங்க லைட்டாக, ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. நீங்கள் எந்த பக்கம் கரெக்டாக ஃபிட் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா அந்த ப்ராசஸரில் உள்ள பின்ஸ் உடஞ்சிடும். எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அதே போய் செட் ஆகும். நீங்கள் ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து எதையுமே அழுத்தக்கூடாது. நீங்கள் கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னாலே நீங்கள் ஏதோ தப்பாக அதை பொசிஷன் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ இந்த ப்ளூ கலர் லேட்சை வச்சு லாக் பண்ணுறேன். இது இங்கிட்டு கையில் அழுத்தி பிடிச்சிட்டு இந்த ப்ளூ கலர் லாட்சை லாக் பண்ணணும். லாக் ஆயிடுச்சு. நம்ம சிபியு கூலரை ஃபிட் பண்ணிட்டோம். இந்த சிபியு கூலரில் உள்ள ஃபேனுக்கு நம்ம பவர் கொடுக்கணும். இந்த ஒயிட் கலர் பின்னை இந்த மதர் போர்டு அந்த ப்ராசஸர் சாக்கெட் கிட்டே இந்த மாதிரி ஒரு 4 பின்ஸ் இருக்கும். இது நீங்கள் இன்சர்ட் பண்ணணும். அப்போ தான் அந்த சிபியு கூலரில் உள்ள ஃபேன் ரன் ஆகும். அடுத்து நம்ம ரேமை இன்ஸ்டால் பண்ணுறோம். இந்த ரைட் சைடில் உள்ள லேட்சை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ரேமில் உள்ள அந்த நாட்ச் வந்து அதில் உள்ள அந்த நாட்சுக்கு செட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ரிவர்ஸாக போட்டிங்கன்னா ரேம் டேமேஜ் ஆகிடும். கரெக்டாக வச்சு ஒரு லைட்டாக ஒரு ப்ரெஷ் கொடுத்து அந்த லேட்சை லாக் பண்ணுங்கள். கிளிக்னு ஒரு சவுண்டு கேட்கும். இப்போ நம்ம ப்ராசஸர் அண்ட் ரேம் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து பவர் சப்ளை யூனிட்டோட மதர் போர்டை கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த 750 வாட் பவர் சப்ளை யூனிட் இதில் இருக்கிற இந்த சிபியு கேபிளை எடுத்து நீங்கள் அந்த மதர் போர்டில் ப்ராசஸர் சாக்கெட் கிட்ட இதே மாதிரி ஒரு 8 பின் சாக்கெட் இருக்கும். மேலே 4 கீழே 4 அதில் நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். இதுதான் ப்ராசஸருக்கு பவர் கொடுக்கும். நீங்கள் கரெக்டாக வச்சு பண்ணணும். நீங்கள் ரிவர்ஸாக வச்சிடக்கூடாது. ஏன்னா ஒரு சைடு தான் அது ஃபிட் ஆகும். ரிவர்ஸில் போட்டிங்கன்னா அது ஃபிட் ஆகாது. ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காதீங்க. அடுத்ததான் ஏடிஎக்ஸ் பவர் சப்ளை. இது மதர் போர்டுக்கு பவர் கொடுக்கும். இதே அந்த மதர் போர்டில் உள்ள இந்த 24 பின்னுக்கு நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்ததாக ஹார்ட் டிஸ்க். நான் ஒரு பழைய சிஸ்டத்தில் உள்ள 80 GB ஹார்ட் டிஸ்க் எடுத்து நான் இதில் ரீயூஸ் பண்ண போகிறேன். நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஹார்ட் டிஸ்க் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, ஒரு பென்ட்ரைவில் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓஎஸை போட்டு. இப்போ நான் ஹார்ட் டிஸ்க்கை கனெக்ட் பண்ணி இந்த மதர் போர்டை ஃபஸ்ட்டு செட்டப் பண்ண போகிறேன். இந்த சேட்டா கேபிளை நீங்கள் ஹார்ட் டிஸ்கில் கனெக்ட் பண்ணிட்டு மதர் போர்டில் உள்ள சேட்டா பாயிண்டில் நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. எந்த போர்ட்டில் வேணாலும் போட்டுக்கலாம். ஒரு மதர் போர்டில் 4-5 சேட்டா போர்ட் இருக்கும். நீங்கள் எதில் வேணாலும் இன்சர்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதுதான் அந்த மதர் போர்டை ஆன் ஆஃப் பண்ணுற சுவிட்ச். இதை நீங்கள் ஹெட்டர் பின்ஸில் கனெக்ட் பண்ணணும். எல்லா மதர் போர்டு மேனுவல்லையுமே பவர் சுவிட்ச் எந்த 2 பின்னு கொடுத்துருப்பாங்க. என்னோட இதில் வந்து இந்த மிடில் இருக்கிற ரைட் சைடில் உள்ள 2 லாஸ்ட் கார்னர் அதில் வச்சு நீங்கள் இந்த பின்னை இன்சர்ட் பண்ணுங்கள். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம மதர் போர்டை ஆன் ஆஃப் பண்ணுவோம். இந்த சுவிட்ச் நம்ம செட்டப் இப்போ கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிடுச்சு. ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் பண்ணிட்டோம். ஹார்ட் டிஸ்க்கு இப்போ பவர் கொடுக்கணும். ஹார்ட் டிஸ்க்கு சேட்டா கேபிளை யூஸ் பண்ணி பவர் பண்ணுவோம். இதுதான் அந்த சேட்டா கேபிள். இது மோலெக்ஸ், இது மோலெக்ஸ் பார்த்துக்கோங்க. இது அதில் செட் ஆகாது. இதுதான் சேட்டா கேபிள். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ஹார்ட் டிஸ்க்கு பவர் கொடுப்போம். நீங்கள் அந்த ஒரு ரைட் சைடில் ஒரே ஒரு பெண்டு இருக்கும். அந்த பெண்டு இந்த கேபிளில் உள்ள பெண்டுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி வச்சு கரெக்டாக இன்சர்ட் பண்ணுங்கள். இப்போ மொத்த செட்டப்பும் கம்ப்ளீட் ஆயாச்சு. ப்ராசஸர் கனெக்ட் பண்ணியாச்சு. சிபியு கூலர் கனெக்ட் பண்ணியாச்சு. கூலரோட ஃபேனுக்கு பவர் கொடுத்தாச்சு. ரேம் கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் பண்ணியாச்சு. ஹார்ட் டிஸ்க்கு பவர் கொடுத்தாச்சு. சேட்டா கேபிளை மதர் போர்டோட கனெக்ட் பண்ணியாச்சு. சிபியுக்கு தேவையான பவர் கொடுத்தாச்சு கேபிளில். அண்ட் மதர் போர்டுக்கு தேவையான ஏடிஎக்ஸ் பவர் சப்ளை கொடுத்தாச்சு. மதர் போர்டு ஆன் ஆஃப் சுவிட்சும் கனெக்ட் பண்ணியாச்சு. இதை வச்சு தான் மதர் போர்டு ஆன் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் கைஸ். கிராஃபிக்ஸ் கார்டு இல்லாமல் மொத்த செட்டப்பை நான் எப்படி ரெடி பண்ணுறேன்னு உங்களுக்கு காமிச்சிட்டேன். அடுத்த வீடியோவில் இருந்து நம்ம சாஃப்ட்வேர் செட்டப், கிராஃபிக்ஸ் கார்டு செட்டப்பை பற்றி நம்ம பார்ப்போம்.
தேங்க் யூ கைஸ். கண்டிப்பா நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.